ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணே அப்படி சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அன்பு வந்து ஒரு வழியாக ஆனந்திக்கு வந்து தாலி கட்டிட்டாரு. ஆனால் ஆனந்தி வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன் அனுமதி இல்லாமல் என் கழுத்தில் எப்படி தாலி கட்டலாம் அப்படின்னு கோபத்தில் இருக்காங்க. இப்போ பேசுறது இல்லை. இப்போ வந்து ரொம்ப இப்போ எல்லோரும் ஏற்காடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாருமே ஏற்காடு கிளம்பி வந்துட்டாங்க. அக்கா ஃப்ரெண்ட்ஸு கம்பெனியில் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. மித்ரா, மகேஷ், ஒரு கூட்டமே வந்திருக்கு சொல்லலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு நம்ம ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முறப்பொண்ணு துளசி அவங்களும் வந்து வேறு வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு வேறு மாதிரி எப்படியாவது வந்து திரும்பி வரும்போது அன்பு மட்டும்தான் வரணும், ஆனந்தி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து வந்திருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி என்னாச்சுன்னா எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அவங்க கூட்டம்லாம் போட்டில் நம்ம போகலாம், அப்படி போட்டிங் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா துளசி வந்து இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த பொண்ணு பாவம் எப்போவுமே யார் கூட வருவாங்க, இப்போ யார் கூட வருதுன்னே தெரியல, இப்போ போட்டிங் வந்து நீங்கள் உங்கள் கூட கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி சொல்லிட்டு அவங்க இன்னொருத்த வந்து நான் வந்து கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்ணை காட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துளசி வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டால் அடையாளம் தெரியாதா அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அன்னிலேருந்து இன்னி வரை இதைத்தான் வந்து கட்டிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு தாடி வைக்கிறது, ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஒரு சின்ன மாஸ்க் போட்டால் அடையாளம் தெரியாமல் நமக்கு போயிருமா, பார்த்தாலே அப்படின்னு துளசி தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணு தெரியலையே அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்கை போட்டுட்டு இவ யாரோ ஒத்திங்கிறாங்க, எல்லாரும் நம்புகிறாங்களா, இது எத்தனை காலத்துக்கு தான் இப்படி சொல்லி ரசிகர்களை ஏமாற்ற போகிறாங்களோ வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கதையை இப்போ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மகேஷோட குழந்தை வயத்தில் இருக்குது. அதே சமயம் அன்பு வந்து அவர் கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டாரு. இது வந்து ஏற்றுக்கவே முடியாது, யாராலுமே வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவங்க அம்மா அன்போட அம்மா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியை வந்து ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ மகேஷ் கூட இவங்களுக்கு சிற மாதிரி வந்து வச்சுருக்கலாம். கடைசியாக கதையை எப்படியோ எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் எங்கெங்கோ கொண்டு போய் இந்த வாரம் டிஆர்பியில் எப்படியோ 2வது இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து 3 முடிச்சு தான் வந்து இருக்குது முதல் இடத்துல. சன் டிவியில் எப்படியோ டாப் சீரியலில் தான் வந்து இருக்குது. டாப் இடத்துல வந்து இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் வேணுங்கிறாங்க. இப்போ ஆனந்தி கூட வந்து போட்டில் வந்து ஏற போகிறாங்க. அவங்க என்ன பிளான் அப்படின்னா துளசி எப்படியாவது போட்டு போகும்போது அங்கேருந்து அவளை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு வந்து நினச்சி போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்பு வந்து கண்டுபிடிச்சிருவார். கடைசியில் போட்டிங் போகும்போது கண்ணில் ஏதோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆனந்தியை காப்பாற்ற போகிறாரு. அதுதான் வந்து நடக்க போகுது. நமக்கு தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுமே, எந்த சீரியலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லத்தனமாக தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், தொடர்ந்து வந்து இது தான் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா புனிதா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேத்தி பிறந்திருக்கு பார்க்க போகலாம். அதை அப்படியே பார்க்க போகலாம். தெய்வானை கோச்சிக்கிடுவா, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டா, பிறந்தது உங்கள் பேத்தி, நம்ம பார்க்க போகலாவா அப்படின்னு கூட்டுறாரு. அதே சமயம் வந்து நான் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி புனிதாவோட கபில் வந்து சொல்கிறாரு. நீங்கள் மேக்கப் போட்டால் வந்து பெண்கள் மட்டும் போடலாம், நானும் போடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன வேணுன்னே வந்து கிண்டல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இதை தான் வந்து காட்டுறாங்க. இப்போ வந்து தெய்வானை ஏற்கனவே கோவத்தில் இருக்கா, அவள் குழந்தை வந்தாலும் வந்து வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து 2 குடும்பத்துலேயும் பிரச்சனை மட்டும்தான் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. மாறி மாறி ஏதாவது ஒரு குழப்பத்தை அமுதா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.